Hi, hello everyone. Welcome back to the Python video which is powered by Million Genius Coders. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா input function Pythonல எப்படி perform பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். First, the input function in Python is used to take the input from the user. நம்ம user கிட்ட இருந்து ஒரு input வாங்குவோம். இந்த input function யூஸ் பண்ணி whatever the user type, it is always taken it as string. ஓகேங்களா? Even if it look like a number, string ஆ தான் அது எடுத்துக்கும் default-ஆ. And if you want to use it as an integer or float now, you must convert it using the int function and float function. இப்படி நீங்க convert பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் நேம்னு ஒரு வேரியபிளில் யூசர் கிட்ட நான் இன்புட் வாங்குறேன். என்ன இன்புட் வாங்குறேன்னா லைக் என்டர் யுவர் நேம் அப்படின்ட்டு ஒரு இன்புட் வாங்குறேன். அதே மாதிரி ஏஜில் வந்துட்டு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு யூசர் கிட்ட நான் ஒரு இன்புட் வாங்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா print hello plus name plus UR plus age plus years old அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த லைன் வந்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே ஓவராலாக பிரிண்ட் பண்ணி டுகெதராக எனக்கு பிரிண்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக எனக்கு கொடுத்துரும். இப்போ அவுட்புட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்புட் கொடுத்துட்றேன் நிதிஷ் அண்ட் ஏஜ் வந்துட்டு நான் 20ன்னு தரேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லைக் என்டர் யுவர் நேம் என்டர் யுவர் ஏஜ் கொடுத்துட்டேன், இன்புட் நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஹலோ நிதிஷ் யூஆர் 20 years old அப்படின்னு எனக்கு அவுட்புட்டில் வந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்புட் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர் கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்கி அவுட்புட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.